கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதம் 89வது அதிகாரம் 20வது வசனம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். எனக்கு அருமையானவர்களை, மிகவும் மிகவும் அருமையான ஒரு வார்த்தை. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தாவீதை எந்த இடத்திலே கண்டுபிடிக்கிறார்? மந்தைகளின் பின்பதாக அலைந்து கொண்டிருந்த தாவீதை அவர் எடுக்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை அரசனாக்கும்படியாக என் ஆண்டவராகிய தெய்வம் தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்தவர் அவனை அபிஷேகிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலையை யோசித்து பார். எந்த நிலையிலே கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்தார்? நாம் உயர்வாக இருக்கும் போதல்ல, என் தாழ்வில் என் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார். அந்த கர்த்தர் என்றும் ஜீவன் உள்ளவராய் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் தாவீதினுடைய மேன்மையை குறித்து. எனக்கு அருமையானவர்களை, கர்த்தர் நம்மையும் தெரிந்தெடுத்து அவருடைய கிருபையினால் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகித்திருக்கிறார். நாம் அவரோடு கூட நடக்கிற பாதை உண்மையாக இருக்கிறோமா? உத்தமமாய் இருக்கிறோமா? நாம் உண்மையும் உத்தமமாய் இருக்கும் பொழுது கரவலாடுகளின் பின்பதாக தெரிந்த தாவீதை அரசனாக உயர்த்தின ஆண்டவர் நிச்சயமாக கேட்கிற நம் ஒவ்வொருவரையும், கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் அவர் உயர்த்துவார். தொடர்ந்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். தாவீதுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தையை பாருங்கள். அவனுடைய கொம்பு உயரும் என்று சொல்லுகிறார். அவனுடைய வாழ்வில் அவன் எல்லா மேன்மையும் அடைந்தார். கிருபை கூட இருக்கும்னு சொன்னார். அந்த கிருபை அவனோடு கூட இருந்தது. அவருடைய நாமம், அவருடைய பெயரின் நிமித்தமாக தாவீது எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றான். இந்த நாளிலும் கர்த்தர் கேட்கிற உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தாவீதை போல உன்னுடைய இதயத்தை கர்த்தரிடத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாயா? என் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன். நாம் நேற்றைய தினத்தில் சிந்தித்த வண்ணமாய் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் அரசனாக மாறினான். இன்று உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருக்கிறது? ஒருவேளை நீ ஏதோ ஒரு கீழான சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை அரசனாக மாற்ற தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறி போவதில்லை. இந்த நாளிலும் அவர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தாவீதை கண்டுபிடித்த வண்ணமாய் என் ஆண்டவராகிய இயேசு உன்னையும் கண்டுபிடித்திருக்கிறார். உன்னையும் தொடர்ந்து அவர் அவருடைய வாழ்க்கையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்வில் நீ உயர வேண்டுமானால், உன்னுடைய வாழ்வில் நீ மேன்மை அடைய வேண்டுமானால், இன்னும் என் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி பிடித்துக்கொள். என் நாமத்து நிமித்தம் அவன் கொம்பு உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு என்கிற நாமத்து நிமித்தம் உன் வாழ்வு உயர இன்று ஒரு விசை கூட அவரிடத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தாவீதை உயர்த்தினேன் கர்த்தர், கேட்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்தும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் கீழான இடத்துல இருக்கவே கூடாது. தேவைகளோடு கூட இருக்கக்கூடாதப்பா. தேவைகள் அனைத்தையும் சந்தியும் வாழ்வில் உயரும்படிக்காக, மேன்மை அடையும்படிக்காக, அவர்களுடைய தொழில் வியாபாரங்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் மேன்மையை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.